படம் நல்லா இருக்கு கண்டிப்பா. செம ஹிட் ஆக்சுவலா, பிளாக் பஸ்டர் ஹிட் தான் ஆக்சுவலா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சாரோட அந்த வடிவேல் சாரோட காம்போவும் செமையா இருக்கு. கண்டிப்பா ஹிட் ஆயிருக்கும். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெஃபினட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார். டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் வந்து இதான கூட அதுக்கப்புறம் ஃபுல்லாவே வந்து ஹிலாரியஸ் இருந்துச்சு. செமையா இருக்கு. காமெடி செமையா. ஆமா ஆமா அதே மாதிரி இருக்கு. அதை விட அதிகமாவே இருக்கு. இப்போ உள்ள ஜென்ரேஷன் கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதிகமாவே இருக்கு. அவங்க டெலக்ஸா காமெடி இருக்குல்ல, அதெல்லாம் நீ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிச்சுவல் அசிஸ்டன்ட் அது, அப்புறம் நீ இங்கே அந்த இது செமையா இருந்துச்சு. உண்மையிலே செமையா இருந்துச்சு. பசங்க எல்லாரும் பார்த்தாங்க. இன்னும் அடுத்தது சோர்ஸ் பார்ப்போம் கண்டிப்பா. ஓகே டெஃபினட்டா கம்பேக் சார். கண்டிப்பா கம்பேக். இப்போ உள்ள பசங்களுக்கு என் பசங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலா. அதான் அதில் விஷயம். ஆக்சுவலா அவங்க அதிகமாக பார்த்தது இல்லை, பட் ஆனால் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால கண்டிப்பா செம ஹிட் தான். எனக்கு ஆமாம்மா அடுத்த செகண்ட் பார்ட் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான அந்த சார் வந்து கோவால் அந்த இதில் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பா அதையும் எதிர்பார்க்குறோம் நாங்கள். படம் நல்லா இருக்குண்ணே, சூப்பராக இருக்குண்ணே. படம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. வடிவேல் சார், சுந்தர்சி சார், வாணி போஜன் மேடம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. குழந்தைகளோடு பார்க்கலான்னு படம் நல்லா இருக்கு. சொல்லுங்க அண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. ஃபேமிலியோடு பார்க்கலாங்க, ரொம்ப ரசிச்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு படம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. சுந்தர் சார் வந்து வடிவேல் சார் பண்ண கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. படம் நல்லா இருக்கு. அது குழந்தைகளோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. சுந்தர் சார் சொல்லவே வேண்டாமாச்சு, நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குண்ணா. அவரை மாதிரி சிரிச்ச முகத்தோட எல்லா செலிபிரிட்டியும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குண்ணா. சூப்பர். தேங்க்ஸ். கேங்ஸ் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக போகும். போர் அடிக்காது. உட்காந்து நல்லா பார்க்கலாம். வீக்கெண்ட் நல்ல படம் தான். அந்த காம்போ சொல்ல வேணும். சூப்பராக இருக்குது, ஜாலியாக இருக்குது. நிறைய காமெடி ஆடியன்ஸ் இருக்காங்க. நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் பார்க்கலாம். படம் சிஜி நல்லா இருந்துச்சு. சூப்பராக ஜாலியாக இருக்கு படம். எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லா இருக்கு படம். எல்லாருமே ஜாலியாக பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் தாறுமாறாக இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு. சூப்பர் வடிவேல் எக்ஸலண்டாக பண்ணிக்கிறாரு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. அதில் ஒரு பாட்டி வேஷம் போட்டு வடிவேல் நடிச்சிருப்பாப்புல. அது ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காப்புல. அதுவும் எக்ஸலண்டாக இருந்தது. உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த லென்த் டைலாக்லாம் வந்து எப்படி பேசியிருப்பாரு. நான் நம்பரான ஆச்சு இல்லை. ஸோ அந்த லென்த் டைலாக்கு எக்ஸலண்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு படம். கிளைமேக்ஸ் இன்னும் அற்புதமாக இருக்கு. எல்லாருமே குறைஞ்சிட்டான்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு வடிவேல் எல்லாருக்குமே பிடிக்குங்கிறதுனால அவர் நடிச்சது இன்னும் நல்லா இருக்குது. ஸோ வந்து காமெடியெல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ வர படங்கள்லையும் காமெடி நல்லா இருக்குது. அவர் கம்பேக்கும் நல்லா தான் இருக்குது. சுந்தர்சி வடிவேல் காம்போ சூப்பராக இருக்குது. நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் நல்லா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஜாலியாக இருக்கு. காமெடியாக இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு வடிவேலு நல்ல சூப்பர் காம்போ நல்லா இருந்தது படம்.